சிறு தொண்டர், அவரோட மனைவி, குந்தவி, சக்கரவர்த்தி எல்லாரும் அருள்மொழி தேவிய பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போகிறாங்க. போயிட்டு வரும்போது அருள்மொழி தேவியும் அழைச்சிட்டு வராங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு, பட்டையெல்லாம் போட்டு, ஒரு சிவபக்த மாதிரி இருக்காங்க. அப்போது பொன்னனும் வள்ளியும் இதெல்லாம் கரையில் நின்று பார்த்துட்ருக்குறாங்க. என்ன அருள்மொழி தேவியும் கூட்டிகிட்டு வராங்க, அருள்மொழி தேவி என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ அருள்மொழி தேவி பக்கத்தில் வந்து, இந்த மாதிரி என்னோட கணவனும் என்னோட பையனும் இல்லாத இந்த அரண்மனையில் என்னால் காலம் கழிக்க முடியல. அதனால் நான் திவ்ய ஸ்தல யாத்திரை போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட நம்மளுடைய சோழர்களினுடைய பொக்கிஷத்தை நான் பாதுகாத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன்ல, அதை நீ தான் வந்து பத்திரமா வச்சுக்கணும். நான் இல்லைனாலும் அப்படின்னு அவங்க தயங்குறாங்க. உடனே பொன்னன் புரிஞ்சுட்டு, புரியுது தேவி, நான் வந்து விக்ரமன் கிட்ட நான் இதை பத்திரமா நான் ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு பொன்னன் சொல்கிறான். அப்புறம் அருள்மொழி தேவி சிவ யாத்திரை பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த பக்கம் விக்ரமன் வந்து அவனுக்கு அந்த நாட்டில் அந்த தீவில் எல்லாமே கிடைக்குது. பேர், புகழ், செல்வாக்கு, மக்களினுடைய அன்பு எல்லாமே கிடைக்குது. எல்லாமே கிடைச்சாலுமே அவனுக்கு வந்து ஒரு தனிமை தான் அவன் ஃபீல் பண்ணுறான். எந்த விதமான இந்த சந்தோஷத்தினோட உச்சிக்கு போனாலும் ஒரு தனிமை தான் அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போது அடிக்கடி அவங்க தாய்நாடு, அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அந்த கடற்கரையில் பார்த்த அந்த பெண் குந்தவி, இவங்கெல்லாம் அடிக்கடி ஞாபகம் வந்து வந்து போவாங்க. ஏதாவது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இருந்தால் கூட, இப்போ மட்டும் அந்த பொண்ணு என் பக்கத்தில் இருந்தா அப்படின்னெல்லாம் அவன் நினச்சிப்பான். இந்த மாதிரி அவங்க ஞாபகம் அடிக்கடி வந்து வந்து போயிட்டுருக்கும். அப்படியே 3 வருஷம் போயிடுது. ஒரு நாள் அருள்மொழி தேவி வந்து நல்ல தூய வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு, பட்டையெல்லாம் போட்டு, ருத்ராட்சமெல்லாம் போட்டு விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு விடை கொடு விக்ரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு, அம்மா இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் உன்னை பார்க்குறேன், அதுக்குள்ளே நீ விடை கொடுன்னு கேட்குறியே, எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அருள்மொழி அதுக்கு பதில் சொல்லாமல், நான் ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறேன், நீ வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குறுதி என்ன வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வந்து பல்லவ சக்கரவர்த்தி மகள் குந்தவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது என்ன கொடுமை, நான் எதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு எல்லாம் கேட்குறான். யாருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான். நான் சிவனடியாருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். சிவனடியார் எப்படி உன்னோட அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றினாரோ, அந்த மாதிரி நான் கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அருள்மொழி தேவி விக்ரமனோட பக்கத்தில் வந்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே விக்ரமன் எழுந்திரிச்சுக்கிறான். இந்த கனவு வந்ததுலேருந்து அருள்மொழியை எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். போய் பார்த்துடணும்னு நினச்சிட்டே இருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், இந்த ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அம்மாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த மாதிரி கடல் பயணம் அவன் செஞ்சிட்ருக்கிறான். போகும்போது எங்கே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறான். இவங்க அம்மாவை பார்க்கணுன்னா உறையூருக்கு போயிருக்கலாம். ஆனால் இவன் வந்து எங்கே மாமல்லபுரத்துக்கு போவான். இவன் வந்து ஒரு அரசனாச்சே, எதுக்காக போனா, என்ன பண்ணா, அவங்க அம்மாவை பார்த்தானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.